வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிளிங்க் அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனுமே பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் டிராவல் மூவிங்க. அதாவது டைம் டிராவலை மையமா வச்சுதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள் வந்துருச்சு. அதுல இருந்து இந்த படம் ஏதாவது விதத்துல மாறுபட்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட டைம் டிராவல் லாஜிக் அப்படின்றத அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு கதை, ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம் லைன்ல மேஜரா நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அபூர்வா அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு டிராமா ட்ரூப்ல அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதே ட்ரூப்ல தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நல்ல வெல் செட்டில்டு ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஜாப் அப்படின்றது எதுவுமே இருக்கவே இருக்காது. அண்ட் அரியர்ஸுமே இருக்கும். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவரை ஒரு பெரியவர் ஒருத்தர் பாக்குறாரு. அவர் இவரோட ஃபேமிலி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பேசுறாரு. அண்ட் மர்மமான முறையில அடிக்கடி காணாம போயிடுறாரு. அவரு யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இன்னொரு திடுக்கிடும் சம்பவம் ஒண்ணு நடக்கும். அதாவது அவர் திருப்பி நேர்ல பாப்பாரு. உண்மையிலேயே அதிர்ச்சிக்கு உள்ளாவார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அறிவு அப்படின்ற ஒரு நபரை காட்டுவாங்க. இவர் ஒரு ஃபேமிலியோட அசோசியேட் ஆவாரு. அந்த ஃபேமிலியை சேர்ந்த பெண்ணான ஆர்ச்சரை இவர் லவ் பண்ணுவாரு அண்ட் கல்யாணமும் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் திடீர்னு மர்மமான முறையில காணாம போயிடுவாரு. ஸோ இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு செப்பரேட் பிளாட்டா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 பிளாட்டுக்குமான சம்பந்தம் என்ன, டைம் டிராவல் அப்படின்றது இந்த கதைக்குள்ள எப்படி வருது, அந்த டைம் டிராவலுக்கான லாஜிக் என்ன, அண்ட் அந்த லூப் அப்படின்றது டுவர்ட்ஸ் த எண்ட் பிரேக் ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட ரைட்டிங் தாங்க. உண்மையிலே பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு டைம் டிராவல் லாஜிக். அதை ரொம்ப நீட்டா எழுதியிருப்பாங்க. அண்ட் ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்றதுமே கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரேண்டமா நிறைய சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இவரையே பாக்குறாரு, அதுக்கடுத்து நிறைய கேரக்டர்ஸ் எப்படி உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய சீக்வன்சஸ் ரேண்டமா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிருவோம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த டைம் டிராவலுக்கான அந்த ரூல்ஸ் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொதுவா டைம் டிராவலுக்கு நிறைய மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க சின்னதா ஏதோ கண்ணில் போடுற ஒரு லோஷன் மாதிரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஏன் பிளிங்க்னு பேர் வச்சாங்க அப்படின்றதுக்குமே ஒரு லாஜிக்கல் காரணம் இருக்கும். அதுவுமே இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல இவங்க கிரியேட் பண்ண அந்த லூப் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர அவுட்ஸ்டாண்டிங் ஒரு லூப்பா இருந்துச்சு. அதுவும் அந்த லூப் பிரேக் ஆகுதா இல்லையா அப்படின்றத டுவர்ட்ஸ் த எண்ட் ரொம்ப சிம்பாலிக்கா ஒரு சீன் வழியா காட்டியிருப்பாங்க. அதுவுமே எக்ஸலண்டா இருந்துச்சு. அந்த மாஸ்க் ரிலேட்டடான ஒரு சீனு. அது நான் என்னங்கிறது சொல்லல, நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த படத்துல மீனிங் ஆஃப் லைஃப் அண்ட் லைஃப் ரிலேட்டடான சில மெசேஜஸ் அப்படின்றதுமே இன்டைரக்டா இதுல கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப கனெக்டடா எடுக்கப்பட்ட ஒரு டைம் டிராவல் மூவி. அதுலயும் நிறைய காட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. பட் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். உதாரணத்துக்கு மிடில் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அப்படின்றத நீங்க உணர்வீங்க. அதே மாதிரி இந்த கதையில அந்த டைம் டிராவலுக்கான ரூல்ஸ் இருக்கும்ல, அதை ஸ்டார்டிங்லேயே கூட கன்வே பண்ணிருக்கலாம். பட் அது கன்வே ஆகுறதுக்காக சில காட்சிகளை இவங்க வச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் உடையிற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் செயற்கைத்தனமா இருந்துச்சு. அதையுமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா அமைச்சிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.